பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? துயரத்தோடு இருக்கிறீங்களா? சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? என் பிரச்சனை யார்கிட்ட சொன்னால் என் பிரச்சனைக்கு முடிவு வரும் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம், உலகம் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில அழுது கொண்டிருக்க மாட்டேன். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ அழுது கொண்டிருக்கலாம், ஆனாலும் அழுது கொண்டு இருக்கிற நிமித்தம் நீ தேவனை தேடுகிற பிள்ளையாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அப்படி இருந்தாலும் தேவன் உன்னை எப்படி கைவிடுவார்? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல மட்டும் இருங்க. அப்பொழுது உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு குடும்பங்கள பிரச்சனைகள், சமுதாயத்துல பிரச்சனைகள், தன்னுடைய பிள்ளைகள் மூலியமா பிரச்சனைகள், அதிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க என்று அநேக பெற்றோர்கள் மத்தியில இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய துக்கம், உன்னுடைய துயரம், உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் நான் முழு நிச்சயத்தோடு நான் உங்ககிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ முதலாவது தேவனை தேடுகிற பிள்ளையாக இருந்தால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இந்த நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசினார்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.